ஸ்ரீ குருப்யோ நமஹ சர்வப்யோ தேவப்யோ நமோ நமஹ. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 28/10/2025 விஸ்வவாசு வருடத்திலே ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையான இன்று வளர்பிறையிலே சப்தமி திதி. இன்றைக்கு காலை 5:22 பூராட நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்கும், 1 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். வாஸ்து நாளான இன்று காலை 7:44 8:20 வரைக்கும் வாஸ்து பூஜை செய்வது நல்லது. இன்றைக்கு வளர்பிறை வருடம் பிறந்து 301 நாட்கள் ஆகிறது. 64 நாட்கள் கையில் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45, சாயங்கால வேளையில் 4:45 5:45, கௌரி நல்ல நேரம் 10:45 11:45, சாயங்கால வேலை 7:30 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் 3 4:30 ராகு காலம், 12 1:30 குளிகை நேரம், 9 10 யமகண்டம். சூலம் வடக்கு பக்கத்திலே பால் பரிகாரம். சூரிய உதயம் 6 மணி 2 துலா ராசியிலே சூரியன் உதயமானது நாழிகை 3 நாழிகை இருப்பார், 20 வினாடிகள் இருப்பார். பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் இருப்பதனாலே மிருகசீஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளில் சுகம் அப்படிங்கிற யோகம், தைத்துளை கரணம் அப்படிங்கிறது. இந்த சுகம் அப்படிங்கிற யோகம், சுகமம் அப்படிங்கிற யோகம் சித்திரம் வரைது, வீடு கட்டுறது, விவாகம் பண்ணுறது, பூமி சம்பந்தமான காரியங்கள் வந்து பதவி ஏற்கிறது, மங்களகரமான காரியங்கள் செய்யுது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். தைத்துளை கரணம் சண்டைக்கு முயற்சி செய்து, சண்டைக்கான பிரயாணம் செய்து, சமாதானம் செய்தல், வியாபாரம் தொடங்குதல், குளம் கிணறுகள் எல்லாம் வெட்டுதல். சப்தமி திதி. சப்தமி திதியில் வீடு கட்டுறது, பூணூல் போட்டுக்கிறது, விவாகம் பண்ணுறது, தேவதா பிரதிஷ்டை செய்கிறது, இடமாற்றம் பண்ணுறது, விவசாயம் செய்கிறது, ஆபரணங்கள் பண்ணுவது, யுத்தம் செய்கிறது, எல்லா காரியங்களும் செய்யலாம். இன்றைக்கு பூராட நட்சத்திரம். பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் கல்வி கற்றுக்கொள்வது, மேக்ஸ் முக்கியமாக. யாருன்னா மேக்ஸ் டியூஷன்லாம் சேர்க்கணும்னு எனக்கு தாராளம் செய்கிறேங்க. கடன் தீர்க்கிறது, வியாதியஸ்தர்கள் குளிக்கிறது, மாடு வாங்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம். இன்றைக்கி 28ஆம் தேதி அக்டோபர் மாதம். இந்த நாளிலே நமக்கு கிரகங்கள் எங்கெல்லாம் அமர்ந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். சூரியன் அமர்ந்திருப்பது துலா ராசிக்குள்ளர, செவ்வாய் புதன் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசிக்குள்ளே, சந்திரன் அமர்ந்திருப்பது தனுசு ராசிக்குள்ளர, ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளே, மீன ராசிக்குள்ளர வக்கரகதியில் அமர்ந்திருப்பது சனி, குரு அமர்ந்திருப்பது கடகராசியில், கேது அமர்ந்திருப்பது சிம்ம ராசியிலே, கன்னி ராசியிலே அமர்ந்திருப்பது சுக்கிரன். இப்படி இருக்குது. அதனால் இதை வந்து அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்க்கணும். தொடர்ந்து வாருங்கள், பார்ப்போம். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, 9ஆம் இடமான திரிகோணஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே போய் உட்கார்றார். பூராட நட்சத்திரத்தில் மனதிலே நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமையும். எல்லா விதமான கவலைக்கும் ஒரு மருந்து அமைதி. இந்த அமைதியை தரும். எதிர்ப்புகளை தாண்டி வரவுகளை தரக்கூடிய நாள் இன்று. ஏமாற்றங்கள் உங்களை விட்டு விலகி புகழும் ஊக்கமும் உங்களை வந்து சேரும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி உங்களுக்கு மறவாமல் பெருமையை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. 1 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே சூரிய பகவானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, யார் எதிர்த்தாலும் உங்களுடைய நிலைமையை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய நாள். ஆக்கத்தினாலே வரக்கூடிய விஷயங்களிலே முயன்று செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதில் கொஞ்சம் அசதி இருந்தாலும் பரவாயில்ல சார், பண்ணிடுவோம் சார் அப்படின்னுவீங்க. போட்டியை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உண்டவர்கள் நீங்கள். அதனால்
இன்றைக்கு புகழ் உங்களை வந்து சேரும். உதவிக்கரங்களை நீட்டி மக்கள் உதவுவர். அதனால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காளியம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வரவுக்கான நாள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு வரவை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளான இன்று சுகங்கள் பெருகும். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் புகழை நோக்கிய ஓட்டங்களாக மாறும். அதனாலே மற்றவர்களே அப்படியே கோத்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அழகாக செய்வீர்கள். போட்டிகள் விலகும். எதிரிகள் விரைந்து ஓடுவர். சூழ்நிலைகளுக்கேற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனும் உங்களுக்கு கிடைத்துவிடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடிய நாள் இன்று. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிறப்பான பலனை தருவதற்கு திருவனந்தபுரத்தில் இருக்கும் அனந்த சயனரை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றியை பறைசாற்றும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே, உத்தியோகத்திலே உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய நாள் இன்று. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் இருப்பவர்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றினீர்களானால் போதும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு அப்படிங்கிறதும் உண்டு. கடன் குறையும், குழப்பம் தீரும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலே நிதானத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, பெரியோரின் ஆசீர்வாதத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிலைத்து நிற்பதாக அமையும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனைவி கணவனிடையே வேறுபாடு தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலையிலே பொறுப்பு அதிகரிக்கும். உறவுகளிலே வருகைகள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மையை அதிகரித்து கொண்டீர்கள் என்றால் விவாதங்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். இதுவே உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்களானால் அவருடைய அன்பை சம்பாதித்து விடக்கூடிய சூழ்நிலையை இன்றைய நாள் அமைத்து கொடுக்கிறது. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய டே இன்னைக்கு. மனசில் பிடிச்ச பொருளை வாங்கணும்னு ஒரு ஆர்வம். சுக்கிரன் உட்கார்ந்தனால அதெல்லாம் கொண்டு வரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு அந்த ஊக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தே இருக்கும். செஞ்சிடணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள், உங்கள் வார்த்தையை கேட்காம அவங்கள்ட்ட ஃப்ரிக்ஷன்ஸ். சனி பகவான் வக்கரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா, கலத்திரஸ்தானத்திலேருந்து. அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்க தானே செய்யும். உத்தியோகத்தில் திறமை வெளிப்படுத்தணும்னு பார்ப்பீங்க. திறமையை கட்டுக்கோப்புகளை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவீங்க. உழைக்கிறதுல ரெடியாக இருக்கிறேன் சார், ஆனால் பாருங்கள் சார் எனக்கு ரூம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திரு ஆலங்காட்டு பெருமாளான சிவபெருமானை மனதில் நினைத்து செய்யும் போதும் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி நல்லதொரு பலன் கொடுப்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு யாருக்குன்னா உதவி செஞ்சால் காசு கிடைக்கும்னு இன்ஃபர்மேஷன் உண்டு.
கணவன் மனைவிக்கிட்டே உறவு நல்லா இருக்குது, ஆனால் முக்கியஸ்தர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஆகிடுது. வீட்டில் அவங்க வந்தாங்க சார், அதனால் கொஞ்சம் சண்டையாக போச்சு, இவங்க வந்தாங்க சார், இவங்களால் சண்டையாக போச்சு அப்படிங்கிறீங்க. அலைச்சல் நிறைய இருக்குது சார், ஆதாயம் கிடைக்கல சார் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமையக்கூடிய நாள் இன்று. திறமைகளை வெளிப்படுத்தி கொள்ளலாம். பிள்ளைகளாலே மகிழ்ச்சியை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உத்தியோகத்திலே உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும், அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும். இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்க உங்கள் வாழ்க்கை நல்ல நலனை காணும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் மனதிலே எண்ண ஓட்டங்களை நிறைய குழப்பி கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வை 12ஆம் இடமான உங்கள் ராசியான விருச்சிக ராசியை பார்க்கறதுனாலே மனதிலே குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு, செஞ்ச காரியத்தை மறந்து திருப்பி செய்யக்கூடிய வாய்ப்பு, பெருமையை சிறுமையாக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து காரியங்கள் நடத்துங்கள். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓப்பன் புக்ஸ்னு சொல்லுவோம், அப்படியே வச்சுட்டே போங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே புத்தியை நிறைய பயன்படுத்தணுன்னா புத்திக்கானவன் விஷ்ணு பகவான், அவரை வழிபடுவதும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் அமர்ந்திருக்க, ராசியின் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் புதன் காம்பினேஷன், அவரை குரு பார்க்கிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலே லாபம். இப்படி பல விஷயங்களும் உங்களுக்கு பல விதத்திலும் பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு முண்டாசி கவி சொன்ன வார்த்தை போல அனைத்து விதமான இடங்களிலிருந்தும் உங்களுக்கான ப்ரையாரிட்டியை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது தான் இன்றைக்கி சந்திர பகவான் செய்ய போகிறார். அதனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கும். கொஞ்சம் வைடு ஓப்பனாக மைண்டை வச்சுட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமையப்போகிறது. 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளை ராமபிரானை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. எதையும் செய்யணும், எப்படியா செஞ்சிடணும், வேகமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ண ஓட்டம். அப்படி செய்யும்போது சில சிதறல்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சிதறல்கள் ஒன்று தான் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சேர்க்கை. ஆனால் லாபம் விட்டு கொடுக்குமானா லாபம்லாம் விட்டு கொடுக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாயும் புதனும் அமர்ந்திருப்பது லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் அமர குருவினால் பார்க்கப்படுவதால், குரு தன் பார்வையை உங்கள் ராசிநாதன் மேலே விற்பதால், உங்கள் ராசியின் 3ஆம் இடமான மீன் ராசியின் மேலே விற்பதும், அங்கே உங்கள் ராசிநாதன் அமர்வதனால் சைக்கிள் கரெக்டாக இருக்குது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் பிணைஞ்சிருக்கு. மனசில் எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சு வச்சிரும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தைரியமாக செஞ்சு முடித்து ஆபரண சேர்க்கை, பொன் வஸ்திர சேர்க்கை போன்ற அனைத்து விதமான வஸ்துக்களையும் நீங்கள் அணைத்து கொள்ள முடிய ஒரு காலகட்டங்களில் இருக்கிறீர்கள். 8, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் வராகி தேவியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. மனதிலே கொஞ்சம் சோர்வு இருக்கும். லாபஸ்தானத்திலே அமர்ந்தக்கூடிய சந்திர பகவான், தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்தக்கூடிய செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் புதன் இவரை குரு பார்ப்பது, 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், இவர்கள் எல்லாருமே
உங்களுக்கு நிறைய ஒர்க் ஃபோர்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எனர்ஜி இருக்கும். அதுக்கான கண்டென்ட் உள்ளர போடக்கூடிய எனர்ஜி ஃபியூவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டல் ஃபீலோடு ஆனால் இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ரிசல்ட்டுடைய 70% அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அஷூரன்ஸ் இன்றைக்கி இருக்குது. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், எனர்ஜி நிறைய வேணும்னா சக்தி தேவி வேணும். சக்தி தேவினா நமக்கு வாங்கினது மீனாட்சி அம்மா. பார்வதி மீனாட்சியை வணங்க உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய தொழில்ஸ்தானமான தனுசு ராசிக்குள்ளரை இன்றைக்கி சந்திரன் இருப்பதனாலே இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இடமாற்றங்களும் பணிமாற்றங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அதை திருப்தியாக எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலே தன லாபம் உண்டாகும். உங்களை எப்பயும் இன்ட்ரிவ் பண்ணி தான் போட்டி அப்படிங்கிறது இருந்தால் தான் உங்களுக்கு எப்போவுமே ஜோஷ் இருக்குது. அதனால் போட்டி உண்டு. முதன்மை அப்படிங்கிறது நீங்கள் போய் நிற்கும்போது மற்றவன் தோல்வி என்ற அந்த சினாரியோ இருக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போது வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஓடக்கூடிய போட்டியை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இன்று இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு அந்த டகஃபார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். ஞானம் வேண்டும் என்றால் ஹயக்ரீவர் உடைய அனுகிரகம் வேண்டும். அதனால் நீங்கள் ஹயக்ரீவரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். வாழ்க வளத்துடன்.